வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உபுண்டு ஓஎஸில் பர்டிகுலராக ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நான் எடுத்துக்கிட்ட உபுண்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 20.04, அதாவது ஃபோக்கல் ரிலீஸ். அந்த ஃபோக்கல் ரிலீஸை பர்டிகுலராக 22.04 ஜாமிக்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் Ubuntu 20.04 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விர்ச்சுவல் மிஷினை இப்போ நம்ம SSH எடுத்துக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷினில் நான் என்ன OS போட்டிருக்கேன் அண்ட் என்ன கர்னல் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ ஃபார் OS வெர்ஷனுக்கு LSB_release-a ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா Ubuntu 20.04.3 LTS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அண்ட் கோட் நேம் விச் இஸ் ஃபோக்கல். இதோட கர்னல் வெர்ஷன் நான் செக் பண்ணுறேன். uname -r இதில் பார்த்தீங்கன்னா 5.4 இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இந்த 20.04 உபுண்டு ரிலீஸை நான் 22.04 உபுண்டு ரிலீஸை அப்கிரேட் பண்ண போகிறேன். அந்த கோட் நேம் பார்த்தீங்கன்னா Ubuntu 20.04க்கு ஃபோக்கல், வேறஸ் Ubuntu 22.04க்கு இதோட கோட் நேம் பார்த்தீங்கன்னா jammy. ஸோ இந்த அப்கிரேடேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்கிரேடேஷனுக்கு நான் என்ன சைட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cybercity.biz. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே அப்கிரேடேஷனுக்கு போயிடலாம். ஸோ என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது, ப்ரீ ரெக்வசைட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலையும் பேக்கப் பண்ணிக்க சொல்கிறாங்க இஃப் யூஆர் அப்கிரேடிங் யுவர் மெஷின். என்னோட மிஷின் ரொம்பவே ஃப்ரெஷ் அப்படின்றதால எங்கிட்ட பேக்கப் பண்ண எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த Ubuntu 22.04ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை தேவைப்பட்டால் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம்னா இந்த ரிலீஸ் அப்கிரேட்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் இந்த ப்ராம்ப்ட் ஆக்சுவலி LTSன்னு செட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கமெண்ட்டை நான் அப்படியே ரன் பண்ணுறேன். இந்த லெஸ்ஸுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு கேட் கமெண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ நான் கேட் ரன் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே LTSன்னு இருக்குது. ஸோ இது ப்ராப்பராக இருக்குது. நான் கீழே வந்துடுறேன். கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பேக்கேஜ் ஹோல்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் எனி பேக்கேஜ் ஹோல்டில் இருந்ததுன்னா வி ஹாவ் டு அன்ஹோல்ட் தெம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறேன்னா ஏதாவது பேக்கேஜ் ஃபஸ்ட்டு ஹோல்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். என்னோடய மிஷினில் எதுவுமே ஹோல்டு இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா sudo apt அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா apt அப்கிரேட் கமாண்ட் ரன் பண்ணோம். ஸோ இது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எஸ் ஆர் நோவான்னு கேட்குது. ஸோ ஐ எம் கிவிங் எஸ். அது அப்கிரேட் ஆகட்டும். மீன்வைல் நம்ம இந்த உபுண்டோட ரிலீஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த Ubuntu 20.04 பார்த்தீங்கன்னா அதாவது இந்த jammyjellyfish அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரிலீஸ் எப்போ வந்திருக்குன்னா April 21, 2022 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அப்டேட் எப்போ வந்திருக்குன்னா August 11, 2022 வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஏப்ரலில் வந்த வேர்ஷனை தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். apt அப்கிரேட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமை ரீபூட் பண்ணணும். ஸோ வில் ரீபூட் இட். VM பூட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்ப்போம். பூட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா TCP போர்ட் 1022 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபயர்வால் செக் பண்ணோம். ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினில் இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ அந்த TCP போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபயர்வாலை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடணும்.
ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. சார் ஓகே கேட்குது, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபயர்வால் எனேபிள் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஃபார் செக்கிங் த ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ ஆக்டிவில் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கமெண்ட் ரன் பண்ணியிருக்கேன். 1022 டிசிபி போர்ட் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ எனிஹோ இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறக்கா இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குதுன்னு நான் சொல்லும். ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்து கீழே வந்துட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க மாதிரி இந்த ஆல்ரெடி ஓப்பன் அப்படின்னு சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் டேரெக்டாக இந்த அப்கிரேட் கமெண்ட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேட் கமெண்ட்டை நான் ரன் பண்ணுறேன். sudo do -release -upgrade. ஸோ இந்த அப்கிரேட் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸாக 4 to 5 hours ஆகும். அண்ட் இதில் வந்து நிறையா ப்ராம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ப்ராம்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டே வரணும். நீங்கள் கீழே இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துல வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த எஸ்எஸ்ஹெச்சோட டி ஃபைல் ஒன்று இருக்குது, ஒரு கான்ஃபிக் ஃபைலு. ஸோ அந்த ஃபைலை எனக்கு நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறதா இல்லை எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகர் ஃபைலை வந்து ரீடைன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ப்ராம்ப்ட் அவுட் வரும். அதை நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம். என்னோட மிஷின் ஃப்ரெஷ் அப்படின்றதால அது எஸ்எஸ்ஹெச்சோட டேட்டா எதுவுமே இருக்காது. அதனால் நான் இன்ஸ்டால் நியூவாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை இருக்கிறத கீப் பண்ணாலும் ஓகே தான். தென் ஐ எம் கிவிங் என்டர். ஸோ நீங்கள் 4 to 5 hours வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கணும். சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு அது கேட்குற ப்ராம்ப்ட்ஸ்க்குலாம் நீங்கள் எஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அது கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தென் என்டர் அடிக்கணும். ஸோ இட்ஸ் a tedious ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைசியில் சொல்லியிருக்கும் சிஸ்டம் அப்கிரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் ரீஸ்டார்ட் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவே கண்டினியூவாக இல்லையான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீஸ்டார்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் அபார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒன் சிஸ்டம் பூட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டிசிபி போர்ட் 1022 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த போர்ட்டை வந்து நம்ம டிலீட் பண்ணிடணும். டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர்வாலையும் வந்துட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா கர்னல் வெர்ஷனையும் Ubuntuவோட ரிலீஸ் வெர்ஷனையும் செக் பண்ணிங்கன்னா it should be upgraded to 22.04, that is jammyjellyfish. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த cd etc apt sources.list.dன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் லிஸ்ட் பண்ணிங்கன்னா சில ரெப்போஸ்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரெப்போஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஇபி அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி ஹேஷ் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் ஆப்ட் அப்கிரேடும் பண்ணணும். ஸோ இந்த ஹேஷ் எப்போ ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதெல்லாம் டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹேஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ட் அப்டேட் அகைன் ரன் பண்ணணும். இது அப்டேட் ஆகட்டும். மீன்வைல் வந்து எங்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது, வேர் ஐ ஹேவ் பர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி. ஸோ அந்த மிஷினில் நான் வந்து உங்களுக்கு கர்னல் வெர்ஷனும் ஓஎஸோட அப்கிரேட் ஆன அந்த வெர்ஷனும் காட்டுறேன். இதை ஜஸ்ட் செக் பண்ணணும்னா யூநேம் -r பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கர்னல் வெர்ஷன் கிடைக்கும். சேம் அதே lsb_release -a ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் வெர்ஷன் வித் அந்த கோட் நேமோடு கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக இருக்க முடியும். இந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ரிப்ளை as much as possible. Thank you guys. Bye.